கனடாவிலே எத்தனையோ ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் ஆனால் நாங்கள் பக்கத்தில் இருக்க எங்களுக்கு பக்கமாக இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் போனோம். அங்கே போகும்போது தான் இன்றைக்கி ஒரு ஆச்சரியம் நடந்தது. என்ன ஆச்சரியம்னு சொன்னால், அப்பாயின்மெண்ட் தந்த டைமுக்கே கூப்பிட்டுட்டு நம்ம என்னென்னு சொன்னால், அப்பாயின்மெண்ட் தந்த டைமுக்கு உள்ளுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி ஆளை கூப்பிட்டு செக்கப் எல்லாம், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்து உடனே செக்கப் அந்த டைமுக்கு கூப்பிட்டு நம்ம என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா எனக்கு அண்மையில் ஒரு தமிழ் டென்டிஸ்ட்டுக்கு போய் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன். என்ன இவ்வளோ பஞ்சுவாலிட்டி எல்லாம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் காக்க வச்சு இழுக்க வச்சு செய்கிறாங்கன்ட்டு ஜோதி கொண்டு வந்தேன்னா, நார்மலாக ஹாஸ்பிட்டல்லையும் அப்படி தான் இழுப்பாங்கன்னா நினைச்சு கொண்டு வந்தேன் நான். ஆனால் இங்கே வந்து பார்த்தால் ஆச்சரியமாக இருந்தது. போய் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே எல்லாம் முடித்து வெளியில் விட்டுட்டோம். அது சரியாக என்ன தான் நடந்தான்ட்டு பார்த்துட்டு வந்தேன். ஆட்கள் குறைவோ இல்லாட்டி சொன்னால் போன டைமோ இல்லாட்டி யார்ட்ட மோத்தில் முடிச்சோன்னோ தெரியல. சரி, பிரச்சனை இல்லை, செக்கப் எல்லாம் முடிச்சுட்டு. ஆனால் இன்னொரு விஷயம் நடந்து என்னென்னா, நாங்கள் போனதுலேருந்து வெளியில் வர முடியாமல் அந்த பேசின நர்ஸோ சரி இல்லாட்டி டாக்டர் மேலே சரி இல்லாட்டி சொன்னால் ரிசப்ஷனில் இருந்த ஆக்களும் சரி சிறப்பாக நல்ல சேவை. என்ன சொன்னால் ஒரு இந்த ஒரு டென்ஷனோ ப்ரெஷரோ ஒன்றும் இல்லாமல் மாதிரி சொப்டாக கதைச்சு ஆக்களை ஒழுங்காக வெளியில் வர மாட்டோம், ஒழுங்காக கதைச்சு அனுப்பிச்சினா ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் சரி வந்த பிறகு தான் இந்த ஹாஸ்பிட்டலில் சரி நல்லா இருக்கே, இந்த ஹாஸ்பிட்டலில் சிறப்பான சேவையாக இருக்குன்ட்டு தான் இதை ரீசர்ச் பண்ணி பார்ப்போன்னு தான் இந்த கூகுளில் தட்டி பார்த்துட்டு இதற்கும் உங்களோட ஷேர் பண்ணணும். என்னென்ன சொன்னால், நல்லது நடந்தாலும் சொல்லணும், கெட்டது நடந்தாலும் சொல்லணும்னு தான் இந்த பதிவை வீடியோ தொடங்கி. நான் இப்போ அன்றைக்கு ஒரு டென்டிஸ்ட், தமிழ் டென்டிஸ்ட் வந்த அட்டகாரத்தை பற்றி சொன்னான். அதே மாதிரி தான் இப்போ இது நல்ல விஷயம் நடந்திருக்கு, அதையும் போட வேண்டிய கட்டாயம் இருக்குது, அதான் போடுறேன். இந்த ஹாஸ்பிட்டல் வந்து எட்டபிகோ நோத்தில் பிஎஸ்என் ஏர்போர்ட் பக்கமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட மிஞ்சினா 10 நிமிஷம் வராது பிஎஸ்என் ஏர்போர்ட்லேருந்து இந்த ஹாஸ்பிட்டல். எட்டபிகோ ஜெனரல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. இது வந்து கட்டப்பட்ட நாள் வந்து 1972ஆம் ஆண்டு கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. 1972ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. அதே போல் 22ஆம் ஆண்டு 2022ஆம் ஆண்டு 50வது ஆண்டை முன்னிட்டு இது மீண்டும் புதுப்பிச்சுக்கிருக்காங்க. அதாவது திருப்பி நவீனப்படுத்தி இருக்கு. நம்ம அந்த பில்டிங்கை வந்து பெருசாக்கி அதோட வந்து மேலதிக சத்திர சிகிச்சை மையங்களும் அமைச்சு மேலதிக படுக்கை அறைகளும் கொண்டு கொஞ்சம் பெருசாக்கி இருக்கணும். இந்த பெரிய லேண்டும் வேண்டி அதை பெருசாக்கி கார் பார்க்கிங்கில் இருந்து புதுப்பிச்சு இது சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது இந்த சிறப்பு என்னென்னு சொன்னால், ஏர்போர்ட்டு பக்கத்தில் இருக்கிறோடைய இந்த ஏர்போர்ட்டில் வர நோயாளிகளோ சரி இல்லாட்டி சொன்னால் ஏதாவது ஏர்போர்ட்டில் அசம்பாவிதம் நடந்தாலும் சரி இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் மருத்துவ குழு போகுது. இல்லைன்னு சொன்னால் அங்கேருந்து மருத்துவத்துக்கு இங்கே வருகினோம். இது முதல் ஒரு சேவையாக கருதப்படுது. இது வந்து 2005ஆம் ஆண்டு நினைக்கிறேன். 2005ஆம் ஆண்டு அந்த இன்டர்நேஷ்னல் சர்வதேச விமான நிலையத்தில் வந்து ஏர் ஃப்ரான்ஸு 358 நம்பர் கொண்ட அந்த ஃப்ளைட் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் நடந்த போது அந்த நேரம் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் மருத்துவ குழு அனுப்பி சேவை செய்ததாக சொல்லப்படுகிறது. அந்த நேரம் தொடங்கிய சேவை இன்று வரைக்கும் செய்து கொண்டே இருக்கிறோம். இன்னொரு ஆச்சரியம் என்னென்னு சொன்னால், இங்கே இந்த ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் நர்ஸ், இந்தியன் டாக்டர் மேர் நிறைய பேர் பணியாற்றினம் உண்டு. மற்றது உள்ளுக்கு வேலை செய்கிற பிலிப்பைன்ஸ் நாட்டவர்கள் தான் கூட நர்ஸ் மேர் செய்யணும். நல்ல சிறப்பாகத்தான் சேவைகள். சொல்ல போனால் எந்த ஒரு டென்ஷனோ ப்ரெஷரோ இல்லாமல் ஒழுங்காக காய்ச்சி நல்ல சோப்டாக காய்ச்சி சேவை செய்யணும். அதுபோக மற்ற இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த சார்ஸ் வந்தது தெரியும், உங்களுக்கு தெரியும். சார் வந்து தொத்து நோய் ஒன்று வந்தது கொரோனாக்கு முதல். அந்த காலகட்டத்தில் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து சரியான சேவை வழங்கியிருக்குது. அதாவது ஜிடிஏ ஃபுல்லாக உள்ள 4 ஹாஸ்பிட்டலோடு சேர்ந்து இந்த ஹாஸ்பிட்டலை வெட்டுப்பிக்க நோர்த் ஜெனரல் ஹாஸ்பிட்டலும் சேர்ந்து சேவை வழங்கியிருந்தது. அந்த நேரம் 2003ஆம் ஆண்டு நினைக்கிறேன். 2003ஆம் ஆண்டு இந்த தொற்று நோய்களுக்கு சார்ஸ் வந்து சிறப்பு மிக்க சேவை வழங்கியதாக சொல்லப்படுகிறது. அது இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ எல்லா சேவையும் இருக்குது. எலும்பு முறிவு சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட்டோ இல்லைன்னு சொன்னால் சத்திர சிகிச்சையோ அறுவை சிகிச்சையோ இல்லைன்னு சொன்னால் நரம்பியல் வைத்தியமோ எல்லாத்துக்கான தேவையும் இங்கே இருக்குது. அதுபோக அந்த கார் பார்க்கிங்கில் இருந்து செக்யூரிட்டி எல்லாம் சூப்பர். மற்றது அந்த ஏரியாவில் வந்து நடுவில் இருக்குது. அதாவது எட்டுபிக்கு நோத்தில் இருக்கக்கூடிய பிரம்டன்லேருந்து வரலாம், இல்லாட்டி சொன்னால் எட்டுபிக்கிலேருந்து வரலாம், டொரண்டோ மிஸ்ஸாக்கா எல்லாத்து பக்கத்தும் வரலாம். இந்த ஹாஸ்பிட்டல் வந்து எங்களை வீட்டுக்கு பக்கமாக இருக்கிறபடியே தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போக வேண்டியிருந்தது. ரெண்டாவது வந்து இந்த சேவை போய் பார்த்தபடியே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அப்போ அதை கட்டாயம் தேடி பார்த்து போடணும்னு தான் போடுறேன்.
என்னென்னு சொன்னால் அண்மையில் ஒரு வீடியோ போட்டிருந்தானே அது எட்டபிக்கோ அன்றைக்கே ஒரு வீடியோ போட்டுறான். என்னென்னு சொன்னால் எங்களை தமிழ் பல் மருத்துவர்களில் சில அந்த அலட்சிய போக்கு பற்றி போட்டுறான். பஞ்சுவாலிட்டி ஒரு நேரத்துக்கு போனால் நேரத்துக்கு ட்ரீட்மெண்ட் செய்கிற எல்லாம் பற்றி இழுத்து கொண்டு இருக்கிறது, அப்பாயின்மெண்ட் சொல்லி போட்டு ஆக்களை வெயிட் பண்ண வைக்கிறது, அப்படியான சுச்சுவேஷன் இருந்தது. நான் ஹாஸ்பிட்டலில் போனால் எமர்ஜென்சி போனால் கொஞ்சம் லேட் ஆகும்னு தெரியும். எமர்ஜென்சி போனால் லேட் ஆகும். ஆனால் அப்பாயின்மெண்ட் சொன்னாலும் இப்படி ஃபாஸ்ட்டாக இல்லாமல் எடுத்து செய்யணும்னு நினைக்கல. எனக்கு வேறு நம்ம ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச அப்புறம் வெளியில் வந்து ஒரு ஐயா கேட்டேன். அதாவது ஒரு இந்தியன் ஒரு ஐயா இருந்தார். அவர் கேட்டினான், ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருக்கிறீங்களா ஐயாண்டாக்கா? அவர் சொன்னார் எல்லாம் முடிஞ்சுது, டாக்ஸிக்கு வெயிட் பண்ணி கொடுத்துருக்கான்ட்டு. அவரும் இதை தான் சொன்னவர். இப்போ இன்றைக்கி நாங்கள் வந்து நாள் சரியோ இல்லைன்னு சொன்னால் நோயாளர்கள் வருவது குறைவாக இருக்கிறதோ என்ன காரணமோ தெரியல. இப்போ கொஞ்சம் வெகு சிறப்பாக ஃபாஸ்ட்டாக சேவையில் நடந்து கொண்டு இருக்குது. அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். சரி, இந்த சேவை செய்கிற டாக்டர்மாருக்கும் சரி, அங்கே வேலை செய்கிற பணியாற்ற நர்ஸ்மாருக்கும் சரி ஒரு நன்றியாக கூறிக்கொண்டு இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதே போல் உங்களுக்கும் ஏதாவது தெரிஞ்சிருந்தால் கமெண்டில் போடுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள்? நான் ஒன்று யோசிச்சிருக்கிறேன், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது டொனேட் பண்ணணுமென்ட்டு அதை பற்றி தான் சிந்திச்சு கொண்டிருக்கிறேன். யோசிச்சு ஏதாவது டொனேட் பண்ணினா தான் மன திருப்தியாக இருக்கும். என்ற சேவை சூப்பராக இருக்குது. அப்போ ஏதாவது கட்டாயம் செய்ய தர வேணும். சரி, இதேமாரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.